நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் கண்டிப்பாக சிலப்பதிகாரத்தினுடைய கதையை படிக்காமல் நம்ம வந்திருக்க மாட்டோம், அல்லது கேட்டாவது இருப்போம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சிலப்பதிகாரத்தினுடைய உட்கரு என்ன அப்படின்னு தெரியும். குறிப்பாக கண்ணகி கோவலன் கதை, அதுவும் கண்ணகி மதுரை எரிச்சா அப்படிங்கிற கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் வகையில் சிலப்பதிகாரம் புரிகிற மாதிரியே நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அதை பல்வேறான நூல்கள் கிடைக்குது. அதன் வரிசையில் தாமல் கோ சரவணன் அப்படிங்கிறவர் எழுதின இந்த புத்தகம் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். இதில் ஒரு 102 கதாபாத்திரங்களை உள்ளடக்கக்கூடிய இந்த நூலில் ஒரு கதாபாத்திரத்தினுடைய ரோல் என்ன, அந்த கதாபாத்திரம் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அதன் மூலயமாக இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த நூலில் விளக்கியிருக்கிறார். படிக்கிறதுக்கு எந்த தோய்வும் இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு நடையில் சிறப்பான ஒரு விளக்கத்தோடு நம்மளை ஒரு போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு நாவல் படிக்கிற ஒரு ஃபீல்லையே இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 282 பக்க நூலை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தோய்வு இல்லாமல் ஒரு 2000 ஆண்டு கால பழமையான ஒரு டெக்ஸ்ட்டு, 50 காப்பியங்களில் முதல் காப்பியமாக இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை நாம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் இந்த மாடர்ன் ஏரால ஒரு நல்ல மொழிநடையில் இருக்கக்கூடிய ஒரு நூலை படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இந்த நூல் வாசித்து முடிக்கும்போது நமக்கு கிடைக்குது. நிச்சயமாக நீங்களும் தவற விடாமல் இந்த நூலை வாசித்து பாருங்கள்.